ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கவிதா சமையலறை. இன்றைக்கி ஒரு நல்ல சண்டே ஸ்பெஷல் ரெசிபீஸுங்க, அதாவது நான்வெஜ் மீல் ரெசிபீஸ். நான் என்னென்ன செய்ய போகிறேன்னா, நெத்திலி மீன் குழம்பு, நெத்திலி மீன் வறுவல், ப்ரான் வறுவல் 3 செய்கிறேங்க. இந்த ப்ரான் வறுவலும் நெத்திலி மீன் குழம்பும் ரொம்ப டேஸ்ட்டாக, எப்படி குயிக்காக ஒரு 20 to 25 மினிட்ஸ்க்குள்ளே சைமல்டேனியஸாக சூப்பராக எப்படி செஞ்சிடலான்னு சொல்லி பார்க்கலாங்க. இந்த நெத்திலி மீன் வறுவலோட ரெசிபி நான் ஏற்கனவே அப்லோட் பண்ணிட்டேன். ஸோ லிங்க் ஷேர் பண்ணுறேன், அதை பார்த்துக்கோங்க. மறுபடியும் அதை சொல்லி போர் அடிக்க விரும்பலைங்க. சரி, இப்போ ஃபஸ்ட்டு ஐட்டமாக ப்ரான் வறுவல் எப்படி செஞ்சுக்கலான்னு பார்த்துக்கலாங்க. இப்போ நான் அதுக்கு ஒரு 250 கிராம் ப்ரானும் அப்புறம் மசாலா ஐட்டம்ஸ் எல்லாம் எடுத்து வச்சுருக்கிறேன். இதெல்லாம் ஒன்றா சேர்ந்து கலந்து அப்படியே ஒரு 10 நிமிஷம் விட்டுட்டு அதுக்குள்ளே நம்ம மீன் குழம்பு செஞ்சுட்டு இதை அதுக்கப்புறமா நம்ம வறுவலாக செய்ய போகிறோம். சரி, இப்போ என்னென்ன ஐட்டம்ஸ் நான் இந்த ப்ரான்குள்ளே சேர்த்துறேன்னா, 250 கிராம் ப்ரானில் 1 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, அதுக்கப்புறம் காரமான நல்ல சிகப்பு மிளகாத்தூள் 1 ஸ்பூன், குழம்பு மல்லித்தூள், இதில் சீரகமும் மிளகும் சேர்த்திருக்கு, வீட்டில் அரைச்சது. இதோட ரெசிபி லிங்க்கும் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேங்க. அப்புறம் 1/2 ஸ்பூன் மஞ்சள் தூள், காரக்குழம்பு தூள் ஒரு ஸ்பூன், ஒரு 1/2 ஸ்பூன் மிளகுத்தூள், 1/2 ஸ்பூன் உப்பு. இப்போ அப்புறமா வதக்கும் போது மீதி உப்பு சேர்த்திக்கலாம். இதெல்லாம் ஒன்றா கலந்தெடுத்து வச்சுக்கலாம். நல்லா எல்லா பக்கமும் எல்லா ப்ரான் மேலேயும் இவனாக இந்த மசாலாஸ் எல்லாம் கலந்து படுற மாதிரி கலந்தெடுத்து வச்சுட்டு நம்ம மீன் குழம்பு செய்ய ஆரம்பிச்சிடலாம். அதுக்கப்புறம் அதை தாளித்து விட்டதுக்கப்புறம் இதை நம்ம செஞ்சிடலாம். இப்போ இது கூட வதக்கறக்கு வெங்காயம், பச்சை மிளகா, கொத்தமல்லி இலை, வெங்காயத்தாள், இப்போ இதெல்லாம் நறுக்கி எடுத்து வச்சுருக்கிறேன் மெலிசா. சரி, இப்போ அதெல்லாம் ஊறிட்டுருக்கட்டுங்க. இந்த மசாலாவோட ப்ரான் ஊறட்டும், நம்ம மீன் குழம்பு செஞ்சிடலாம். இப்போ மீன் குழம்புக்கு தேவையான பொருட்களெல்லாம் எடுத்து வச்சுருக்கிறேன். அது என்னென்னு பார்க்கலாம். இப்போ சின்ன வெங்காயம் ஒரு 15 to 20 சின்ன வெங்காயத்தை பொடியாக நறுக்கி வச்சுருக்கிறேன். ஒரு பெரிய தக்காளி பொடியாக நறுக்கி வச்சுருக்கிறேன். ஒரு 4-5 பூண்டு பொடியாக நறுக்கி வச்சுட்டு ஒரு பச்சை மிளகா இப்படி கீரி எடுத்து வச்சுருக்கிறேன். ஒரு எலும்பிச்சை சைஸு புளியை திக் பேஸ்ட்டாக கரைச்சி வச்சுருக்கிறேன். இப்போ மீதி மசாலா பொடிகள் அதெல்லாம் எடுத்து வச்சுருக்கிறேன். இப்போ அது என்னென்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு தாளிக்கிறதுக்கு கருவேப்பிலையும் வெந்தயம் கொஞ்சமும் போட்டு தாளிப்போம். அது 2 வச்சாச்சு. 1 ஸ்பூன் நல்ல காரமான சிகப்பு மிளகாத்தூள், ஒரு 1/2 ஸ்பூன் காரக்குழம்பு தூள், இது குழம்பு மல்லித்தூள், சீரக மிளகு சேர்த்துனது. அதுக்கப்புறம் இது மஞ்சள் தூள், இது தேங்காய் பாலும் கொத்தமல்லி இலையும். இப்போ கேரளா டைப் ரெசிபி மாதிரி பண்ணுறேங்க. ஏன்னா நான் ஏற்கனவே ஒரு கொங்கு ஸ்டைல் மீன் குழம்பு ரெசிபி அப்லோட் பண்ணியிருக்கிறேன், அதை செக் பண்ணுங்கள். இது கேரளா டைப்ஸ் ரெசிபி. ஸோ அதனால் 2 ஸ்பூன் தேங்காய் எண்ணெய் விட்டு அதில் கொஞ்சமாக வெந்தயம் சேர்த்திக்கிட்டு அது பொரிஞ்ச உடனே கருவேப்பிலை, ஒரு பச்சை மிளகா, அப்புறம் அந்த நம்ம பொடியாக நறுக்கி வச்ச பூண்டு, அதெல்லாம் கொஞ்சம் வதங்கணுன்னு பொடியாக நறுக்குன்னு சின்ன வெங்காயம் ஒரு 15 to 20 சின்ன வெங்காயம் பொடியாக நறுக்கி வச்சுருக்கிறேன். இப்போ இதெல்லாம் கொஞ்சம் நல்லா வதங்கட்டும். இது கொஞ்சம் வதங்கினதுக்கப்புறமா நம்ம தக்காளி சேர்த்திக்கலாம். தக்காளி சேர்த்தி அதுவும் நல்லா வதங்கணும். இப்போ நான் பெரிய தக்காளிங்காட்டி ஒரு தக்காளி எடுத்துருக்கிறேன். சின்ன தக்காளினா 2 எடுக்கலாம். மீன் குழம்பெல்லாம் கொஞ்சம் புளிப்பாக இருந்தால் தான் நல்லாயிருக்கும். ஸோ கொஞ்சம் தக்காளியும் புளியும் சேர்த்து செய்யும்போது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இந்த தக்காளி சீக்கிரம் வதங்க மஞ்சத்தூளும் உப்பும் இப்போயே சேர்த்து கிளறி விட்டு ஒரு மூடி போட்டு வேக வச்சோம்னா ஒரு 2-3 நிமிஷத்தில் ஜம்முன்னு நல்லா மசிஞ்சு வந்துருங்க. சொல்ல மறந்துட்டேங்க, இஞ்சி பூண்டு பேஸ்ட் 1 ஸ்பூன் லிட்டு போடுறதுக்கு முன்னாடி கலந்துக்கணும். பாருங்கள், இப்போ நல்லா மசிஞ்சு வெந்தாச்சு. இப்போ என்ன பண்ணலான்னா, இந்த எண்ணெயிலே கொஞ்சம் இந்த மசாலா தூளெல்லாம் வதங்கணும். அதுக்கு வேண்டி இப்போ அந்த மசாலா பொடியெல்லாம் சேர்த்திக்கலாம். 1 ஸ்பூன் மிளகாத்தூள், 1/2 ஸ்பூன் காரக்குழம்பு தூள், ஒரு 2 ஸ்பூன் குழம்பு மல்லித்தூள்,
இது கொஞ்சம் வதங்கினதுக்கப்புறமா நம்ம திக்காக கரைச்சி வச்ச புளி பேஸ்ட்டு அதையும் உள்ளே சேர்த்திக்கலாம். இப்போ இதெல்லாம் பச்சை வாசனை போக கொதிக்கணும். அதனால் நம்ம தேவையான அளவு தண்ணியை இப்போ சேர்த்திக்க போகிறோம். இது கொஞ்சம் வதங்கினதுக்கப்புறம் தண்ணி சேர்த்திக்கலாம். பாருங்கள், தண்ணி நமக்கு எவ்வளோ குழம்பு தேவையோ அதுக்கு தகுந்த மாதிரி தண்ணி சேர்த்தி கொதிக்கிறதுக்கு மூடி வச்சிடலாம். இப்போ இது இங்கே கொதிக்கிறதுக்கு மூடி வச்சுட்டு நம்ம ப்ரான் வந்து வறுவல் செய்ய ஆரம்பிச்சிடலாம். இப்போ அது அந்த அடுப்பில் கொதிச்சிட்ருக்கட்டும். இப்போ வந்து இங்கே வந்து நம்ம ஒரு பேன் வச்சு அதில் இதுலேயும் வந்து நான் தேங்காய் எண்ணெய் தான் சேர்த்திக்க போகிறேன். ஒரு 2 ஸ்பூன் தேங்காய் எண்ணெய் விட்டு நல்லா தாராளமாக 2 கொத்தளவு கருவேப்பிலை சேர்த்திக்கிறேன். இது நல்ல வாசனையாக நல்லாயிருக்கும். அப்புறம் 2 பச்சை மிளகாய் கீரி உள்ள சேர்த்திக்கிறேன். ஏற்கனவே அதில் காரப்பொடி மிளகுத்தூள் எல்லாம் போட்டிருக்குறோம். இருந்தாலும் இங்கேயும் 2 பச்சை மிளகாய் சேர்த்துறோம். வதக்கும் போது ப்ரான் வந்து கொஞ்சம் வெந்தால் ஸ்வீட்னஸ் இருக்கும். அப்போ இந்த கொஞ்சம் காரமாக இருந்தால் நல்லாயிருக்குங்க. ஸோ வந்து நான் 2 பச்சை மிளகாவும் சேர்த்திட்டேன். நல்ல மெலீஸாக நீள வாக்கில் அறுத்த 2 பெரிய வெங்காயம் உள்ளே சேர்த்தி இப்போ வதக்கிறேன். அப்புறம் பொடியாக நறுக்குன்னு வெங்காயத்தாள் ஸ்ப்ரிங் ஆனியன்ஸ் அதுவும் இப்போ வெங்காயம் வதங்கும் போதே உள்ளே சேர்த்தி வதக்கிடலாம். இதெல்லாம் இப்போ கொஞ்சம் வதங்கட்டும். அது சீக்கிரம் வதங்கறதுக்கு கொஞ்சமாக உப்பு சேர்த்திக்கிறேன். இப்போ உப்பு சேர்த்து கலந்து விட்டோன்னா அது சீக்கிரமாக அந்த வெங்காயம் கலர் மாதிரி டக்குன்னு அது வெந்துருங்க. பாருங்கள், கலர் மாதிரி அது வெந்துருச்சு. இப்போ வந்து நம்ம இந்த மசாலா சேர்த்தி வச்சுருந்த அந்த இறால் ப்ரான்ஸை வந்து நம்ம உள்ளே கலந்துக்கலாம். மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கிட்டு ஸ்டவ்வை இந்த இறாலும் இந்த வெங்காயம் எல்லாம் சேர்ந்து நல்லா வதக்கி விடலாம். இது ஸ்டிர் ஃப்ரை மாதிரி அப்படியே நல்லா இதோட எல்லாம் ஒன்று கலந்து வெந்து வந்துடும். தண்ணி பார்த்திங்கன்னா நான் ஜஸ்ட் ஒரு 2 ஸ்பூன் தண்ணி தான் சேர்த்துறேன். அதுவும் அந்த மசாலா பாத்திரத்தில் ஒட்டியிருந்ததை வந்து எடுத்துக்கிறதுக்கு வேண்டி சேர்த்துறேன். வேறு தண்ணி நான் எதுவுமே சேர்த்துல. அதுவே நல்லா தண்ணி விட்டு வெந்து நல்லா நம்மளுக்கு அழகாக அந்த ஃப்ரை வந்து ரெடி ஆகிடுங்க. சரி, இப்போ கலந்து விட்டுட்டு மூடி போட்டு மூடி எடுத்து வேகறக்கு விட்டுறலாம். இப்போ மீன் குழம்பு பார்க்கலாம். இப்போ பாருங்கள், நம்ம அந்த மசாலா எல்லாம் சேர்த்தி தண்ணி ஊற்றி கொதிக்கிறதுக்கு வச்சுருந்தோம். நல்லா அது தண்ணி அந்த சுண்டி எண்ணெய் மேலே முதந்து குழம்பு ரெடி ஆயிடுச்சு. அந்த பச்சை வாசனை போயிடுச்சு. இப்போ வந்து நம்ம மீன் உள்ளே சேர்த்தி வேகறக்கு விடலாம். இதை ஒரு 4-5 நிமிஷம் வெந்ததுக்கப்புறம் தேங்காய் பால் ஊற்றி இறக்குனா அவ்வளோதாங்க, சூப்பரான மீன் குழம்பு ரெடி ஆயிரும். இப்போ மூடி போட்டு அந்த மீன் வேகறக்கு வச்சிடலாம். இப்போ நம்ம வச்சுருந்தோம் இல்லைங்களா ப்ரான் வந்து வெங்காயத்தோடு சேர்த்து வதங்கறக்கு வச்சுருந்தோம். பாருங்கள், தண்ணி எதுவுமே சேர்த்துல, ஆனால் தண்ணி விட்டு அது வேகுது. இப்போ மீன் குழம்பு ரெடி ஆகிடுச்சு. மீன் வெந்துருச்சு. இப்போ வந்து கொஞ்சமாக தேங்காய் பால் சேர்த்தி, நிறையா தேங்காய் பால் விட்டுறக்கூடாது. அந்த புளி அந்த இதெல்லாம் வந்து நம்மளுக்கு கம்மியாயிரும், அந்த மசாலா ஃப்ளேவர் அந்த புளியோட டேஸ்டெல்லாம். ஸோ கொஞ்சமாக விட்டு அது ஒரே கொதி ஜஸ்ட்டு வந்ததுக்கப்புறம் கொத்தமல்லி தழை தூவி இறக்கிட்டா அருமையான மீன் குழம்பு சூப்பராக ரெடி ஆயிருங்க. நெத்திலி மீன் குழம்பு ஜம்முன்னு ரெடி ஆயிடுச்சு. ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இப்படி பண்ணுனா செஞ்சு பாருங்கள். இந்த நெத்திலி மீனெல்லாம் சீக்கிரம் வெந்துருங்க. ஒரு 7-8 நிமிஷத்துலேயே நம்மளுக்கு டக்குன்னு மீன் வெந்துடும். இப்போ ப்ரான்ஸை நம்ம பார்க்கலாங்க. ப்ரான்ஸும் அதே மாதிரி தாங்க, ரொம்ப நேரம் வேக விடக்கூடாது. ஒரு 7-8 நிமிஷத்துலேயே ஜம்முன்னு வெந்துடும். ரொம்ப வெந்தால் ரப்பர் மாதிரி ஆகிடும். இப்போ இது வெந்துருச்சு. அந்த லிட்டு ஓப்பன் வச்சுட்டு ஒரு 2-3 கிளறி விட்டால் அந்த கிரேவி கொஞ்சம் சுண்டி ரெடியூஸ் ஆகி நம்மளுக்கு ட்ரை ஆகிடும். அப்போ எடுத்து நம்மளுக்கு பரிமாற சாப்பிட ரொம்ப நல்லா இருக்குங்க. பெப்பர் ப்ரான் வறுவல் சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. எங்கள் வீட்டில் எல்லோரும் ரொம்ப பாராட்டினாங்க, இது ரொம்ப டேஸ்ட்டாக இருந்துச்சுன்னு. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். கொஞ்சம் வெங்காயம் அந்த ஸ்ப்ரிங் ஆனியன்ஸ் எல்லாம் தூவி விட்டு இப்படி அழகாக பிளேட்டிங் பண்ணி கொடுத்தா ரொம்பவுமே எல்லாருக்கும் பிடிக்குங்க. இது வந்து நெத்திலி மீன் ஃப்ரை. இதோட ரெசிபி ஏற்கனவே நான் அப்லோட் பண்ணிட்டேங்காட்டிக்கு அதை செய்கிறத நான் வீடியோ பண்ணல. நான் லிங்க் ஷேர் பண்ணுறேன், நீங்கள் கண்டிப்பாக அதை செக் பண்ணுங்கள். இப்போ நல்ல சூப்பரான நெத்திலி மீன் குழம்பு, ப்ரான் பெப்பர் வறுவல், நெத்திலி மீன் ஃப்ரை இது வந்து நம்ம பார்த்தோம்.
கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப ஈஸியாக குயிக்காக பண்ணிடலாங்க. ரொம்ப டேஸ்ட்டாகவும் இருக்கும். ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்கள் ஃபீட்பேக் சொல்லுங்கள். கவிதா சமையலறை சப்ஸ்கிரைப் பண்ணி என்னோடய மற்ற ரெசிபீஸும் பாருங்கள். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.